மத்திய கிழக்கு ஒரு மகாயுத்தத்திற்கு தயாராகிறது. ஈரானின் இதயம் அதிர்ந்து போயிருப்பதாக சொல்லுகிறார்கள். 3ஆம் உலகப் போரின் விளிம்பில் உலகம் தள்ளப்பட்டு விட்டதா? இன்று சனிக்கிழமை பிப்ரவரி 28, 2026 வரலாற்றில் ஒரு கருப்பு சனிக்கிழமையாக பதியப்படலாம். கடந்த சில மணி நேரங்களாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து வரும் செய்திகள் மற்றும் காட்சிகள் உலகையே உரையச் செய்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது? இன்று அதிகாலை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான்படைகள் ஒருங்கிணைந்து ஈரானின் முக்கிய இராணுவ நிலைகள் மீது மிகப்பெரிய தற்காப்பு தாக்குதலை மேற்கொண்டதாக அறிவித்துள்ளன. டெஹ்ரானின் மைய பகுதியான ஜோம்ஹூரி மற்றும் பல்கலைக்கழக வீதி ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்ட ராட்சத குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. இலக்கு வைக்கப்பட்ட அதிகார மையங்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியான நிலையில் இந்த தாக்குதல் வெறும் இராணுவ தளங்கள் மீது மட்டுமல்ல, ஈரானின் முதுகெலும்பையை உடைக்கும் நோக்கில் திட்டமிடப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் அலுவலகங்கள் மற்றும் ஜனாதிபதி மாளிகை ஒட்டியுள்ள பகுதிகள், ஏவுகணை தளங்கள், ஈரானின் நீண்ட தூர ஏவுகணை தளங்கள் மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. அதேபோல ஈரானிய புரட்சிகர காவல் படையின் தலைமையகங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த தாக்குதல் தொடங்கிய அடுத்த நிமிடம் இஸ்ரேல் நாடு முழுவதும் போர் சைலன்கள் ஒலிக்க தொடங்கிவிட்டன. ஈரான் நிச்சயம் தனது பாலஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக பதில் தாக்குதல் நடத்தும் என்பதால் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் நிலத்தடி பதுங்குகுழிக்குள் செல்லுமாறு அரசு உத்தரவிட்டுள்ளது. வான்பரப்பு முழுமையாக மூடப்பட்டு போர் விமானங்கள் வானில் வட்டமடித்து வருகின்றன. வெறும் ஆயுத உதவி என்பதையும் தாண்டி இந்த முறை அமெரிக்கா நேரடியாக தாக்குதலில் குதித்துள்ளது. உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஒரு சக்தியை முடக்குவதை நோக்கம் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே சர்வதேச சந்தையில் பெட்ரோலிய பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள பங்குச் சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. பிட்காயின் உள்ளிட்ட கிரிப்டோ கரன்சிகளில் இருந்து சுமார் 100 மில்லியனுக்கும் அதிகமான முதலீடுகள் ஒரே நாளில் வெளியேறியுள்ளன. இப்படியான தாக்குதல்களுடைய தாக்கம் உலக அளவிலே பரந்திருக்கும் நிலையில் ஈழத் தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் இது ஏன் முக்கியமான ஒரு தாக்குதலாக கருதப்படுகிறது என்ற பார்வையும் செலுத்தப்பட வேண்டியதாகிறது. உலகளாவிய ரீதியில் ஏற்படும் இத்தகைய போர்ச்சூழல் இலங்கையின் பொருளாதார மீட்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலைவாசி உயர்வு மீண்டும் தலைதூக்கலாம். புவிசார் அரசியலில் ஏற்படும் இந்த மாற்றம் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திலும் பல சவால்களை உருவாக்கும். இந்த நிலையில் ஈரான் இப்போது தன் வசமுள்ள ஹிஸ்புல்லா மற்றும் கூதி படைகளை ஏவிவிடுமா அல்லது நேரடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவுமா? அடுத்த 24 மணி நேரம் என்பது உலக வரலாற்றின் மிக முக்கியமான நேரமாகும். உலகின் அதிகார போர் ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இவர்களோடு ஈரான் எதிர்த்தரத்தில் யார் வெல்லப் போகிறார்கள்? முதற்கட்ட தாக்குதல்கள் முடிந்துள்ள நிலையில் இப்போது உலகம் உற்றுநோக்குவது பதில் தாக்குதல் எப்போது என்பதுதான். இது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் அல்ல, இது உலக அதிகார மையங்கள் மாற்றப்பட போகும் ஒரு சதுரங்க விளையாட்டாகும். இப்படியான கேள்விகள் எழுந்திருக்கும் நிலையில் ஈரான் நேரடியாக போரில் குதிப்பதை விட தனது நிழல் படைகளை ஏவிவிடவே அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகளுடன் தயாராக இருக்கும் இந்த படை இஸ்ரேலை நிலை தடுமாற செய்யக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக லெபனானின் ஹிஸ்புல்லாக்கள், அதேபோல யெமனின் ஹூதிகள், செங்கடல் வழியாக நடக்கும் உலக வர்த்தகத்தை கப்பல்களை தாக்குவதன் மூலம் முடக்க ஈரான் இவர்களை பயன்படுத்தலாம். இந்த மோதலில் ரஷ்யா மற்றும் சீனாவின் பங்கு மிக முக்கியமானது என்று சொல்லப்படுகிறது. உக்ரைன் போரில் ஈரானின் ட்ரோன்களை ரஷ்யாவுக்கு பெரும் உதவியாக இருந்தன. இப்போது தனது நண்பன் ஈரானுக்கு ரஷ்யா வான் பாதுகாப்பு ஆயுதங்களை, குறிப்பாக S-400 போன்றவற்றை வழங்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஈரானிடமிருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெய் வாங்கும் நாடு சீனா. இந்த போர் நீடித்தால் சீனாவின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். எனவே சீனா திரைமறைவில் சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம் அல்லது மறைமுகமாக ஈரானுக்கு ஆதரவு அளிக்கலாம். இந்த நிலைமை எப்படி நீளப்போகிறது, எப்படி விரியப் போகிறது என்ற அச்சங்கள் பலரை ஆட்கொண்டிருக்கிறது. அதே நேரம் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் இப்போது ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. ஒருபுறம் ஈரானின் ஆதிக்கத்தை வீழ்த்த இஸ்ரேல் எடுக்கும் நடவடிக்கை அவர்களுக்கு சாதகமானது. மறுபுறம் தங்கள் வான்பரப்பை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதித்தால் ஈரான் தங்கள் மீது ஏவுகணைகளை ஏவும் என்ற பயம் அவர்களுக்கும் உண்டு. சில வேளைகளில் இந்த போர் இன்றே முடிந்துவிட்டாலும் அல்லது ஈரான் பதில் தாக்குதலை நடத்தாவிட்டாலும் இந்த போரினுடைய தாக்கம் உங்கள் சமையலறை வரை எதிரொலிக்கும் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாகும். ஹார்மூஸ் ஜலசந்தி ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளது. உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% இந்த பாதை வழியாகவே நடக்கிறது. ஈரான் மூடினால் பெட்ரோல் விலை லீட்டருக்கு பல மடங்கு உயரக்கூடும். இது இலங்கையில் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தலாம். அமெரிக்காவின் தேர்தல் அரசியல் மற்றும் இஸ்ரேலின் உள்நாட்டு பாதுகாப்பு ஆகியவை இந்த போரியல் காலத்தில் முடிவு செய்யும்.
அமெரிக்கா இந்த முறை ஈரானின் அணுசக்தி கனவை நிரந்தரமாக தகர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. இப்படியான நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகளாவிய இத்தகைய பேரழிவுகள் நடக்கும்போது இலங்கை போன்ற நாடுகள் பொருளாதார ரீதியாக பலவீனமடையும். எனவே சேமிப்பு மற்றும் அத்தியாவசிய தேவைகளில் நாம் இப்போதைய விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஈரான் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொள்ளுமா அல்லது இஸ்ரேல் மீது தற்கொலை தாக்குதல்களை நடத்துமா? அமெரிக்காவின் இந்த தலையீடு சரியானது என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களும் சம்பவங்களும் பாதகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்க முடியாது. ஈரான் மீது அமெரிக்கா நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம், பெரும்பாலான அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடும். ஈரானுடைய முக்கிய தளங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. IRGCயினுடைய முக்கிய இராணுவ தலைமையகம் தகர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஈரானின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரமான தாக்குதலுக்கு எதிர்வினைவுகள், எதிர்த்தாக்குதல்கள் எப்படி இருக்கப் போகிறது? மத்திய கிழக்கினுடைய பிராந்தியங்களில் பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைமை எப்படியாக போகிறது? குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய துருப்புகளுடைய நிலைமை என்ன? பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பல்களுக்கு எப்படியான எதிர்வினைவுகள் ஏற்பட போகிறது? எப்படியான நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த உலகம் 3வது உலக மகா யுத்தத்திற்கு மெல்ல மெல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பது மாத்திரமே உண்மையாகும். ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய சுய பொருளாதார தேவைகளை தமக்கேற்றாற் போல திருப்திப்படுத்திக் கொள்வதற்கான முனைப்புகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போது நம் நாடுகளில் பெட்ரோல் பதுக்கப்பட்டிருக்கலாம், எரிபொருள் நிலையங்களில் பெட்ரோல் தட்டுப்பாடு என அறிவிக்கப்படலாம். வரிசை யுகங்கள் தொடரவும் வாய்ப்பிருக்கிறது. என்றாலும் ஈரானுடைய பதில் தாக்குதல் எப்படி அமையப் போகிறது, இஸ்ரேலுக்கு இது எப்படியான எதிர்வினைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்ற கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் இதனுடைய மாற்று முடிவுகள் என்பது உலகத்திற்கு பேராபத்தாக மாறியிருக்கிறது என்பது மட்டும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். எனவே உலகம் ஒரு மிகப்பெரிய போரை காணப்போகிறது என்று கடந்த சில நாட்களாக சொல்லி வந்த நிலையில் அடுத்து வருகின்ற 24 மணித்தியாலங்கள் எப்படியான நிலைக்கு செல்லப்போகிறது என்ற அச்சுறுத்தல் உலக போரியலாளர்களால் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் உலகம் எதை நோக்கி பயணிக்கிறது, இந்த தாக்குதல்கள் எந்த அடிப்படையில் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது என்ற கேள்விகளுக்கான பதிலும் கிடைக்கப்பெறவில்லை. இப்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய சமிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக வான்பரப்பு தாக்குதல்களை தொடர்ந்து கடலிலே இருக்கக்கூடிய கப்பல்கள் இன்னும் தாக்குதல்களை மேற்கொள்ளலாம், தரைப்படைகளினுடைய ஊடுருவல் இருக்கலாம். உங்கள் அனைவரினுடைய ஞாபகங்களையும் தட்டி பாருங்கள். கடந்த ஜூன் மாத தாக்குதலின் போது ஈரானுடைய வான்பரப்பில் இஸ்ரேல் காட்டிய அதிசாகசங்கள் இந்த முறையும் மீளவும் காட்டப்பட போகிறதா? ஆரம்பகட்ட தாக்குதலை தொடர்ந்து மீண்டும் தாக்குதல்கள் இடம்பெறப்படுமா? இப்படியான நிறைய கேள்விகளின் மத்தியில் ஈரானுடைய பதில் தாக்குதல் எப்படி இருக்கப் போகிறது, எந்த ஆயுதங்களை கொண்டு தாக்கப் போகிறது, யாரை தாக்கப் போகிறது, அமெரிக்க நிலைகளையா, இஸ்ரேலையா அல்லது ஐரோப்பா வரை இந்த தாக்குதல்கள் தொடரலாமா? இப்படியான ஒவ்வொரு கேள்விகளுக்குமான பதில் மிக விரைவில் கிடைக்கும் என்று நம்பலாம். அவதானத்தோடு இருப்போம். உலக ஒழுங்கியலில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன, பதில் தாக்குதல் எப்படி அமையப் போகிறது, இது தொடர்பில் தரவுகளை உடனுக்குடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம்.